எஃபிஷியன்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். நான் கேட்கிற சிங்க பெண்ணுக்கு பட்ஜெட்டரி சப்போர்ட் என்ன? கலைஞர் 3 கையெழுத்து போட்டார், எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் 3 கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் வரும்போது. அதுக்கெல்லாம் பட்ஜெட்டரி சப்போர்ட் என்னன்னு நிதித்துறை செயலரோடு பேசி அலாட் பண்ணி முடிச்ச ஒரு கையெழுத்து போடுவோம். சிங்க பெண்ணுக்கு பட்ஜெட்டரி அலோகேஷன் என்ன? நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, பேரை மட்டும் மாத்திட்டா போதுமா? ஒரு ஐஜியை போட்டீங்க, புதுசா ரெக்ரூட் பண்ணீங்களா? அது புதுசா டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல எந்தெந்த மாவட்டத்தில் சிங்கப்பெண் திட்டத்திற்கு போலீஸ் அலாட் ஆயிருக்காங்க? எத்தனை வெஹிக்கிள் நீங்க வாங்கிருக்கீங்க? அதையே நீங்க தொடக்கி வைக்கல, கையெழுத்து போட்டீங்களே, ஏன் என்ன தொடக்கி வைக்கலன்னு கேட்கிறேன். ஒரு அதாவது இனபிலிட்டி, இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு நான் உங்களை சொல்றதுல என்ன தப்பு? ஆனா நீங்க பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா கைத்தட்டலுக்காக, உணர்ச்சியை தூண்டுவதற்காக எல்லாம் பண்றீங்களே. எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு. யாரு? அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் வந்து ஸ்டாலின் ஸ்டார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுனீங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்லை? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லு முல்லா அரசியல் அநாகரிகமா? அதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க என்ன பேசுறீங்களா? 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. நாங்க வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமைய, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறைபாடுகளை நாங்க விமர்சிக்க மாட்டோம். நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா இவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே, நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்ல, நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்பரிங் அத்தாரிட்டி நீங்க தானே. அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்கிறேன். உளவுத்துறையை சரியா வச்சுக்க வேண்டியதானே நீங்க? விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? எங்களை 6 மாசம் கேள்வி கேட்கறதுன்னு சொன்னீங்களே, நீங்க 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட நான் கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள் பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அப்ப நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாம இப்ப புது சீனிங்களா இருக்கிறீங்க 200 யூனிட் கரண்ட்டுக்கு. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நாங்க என்ன சக்தி தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். பிஎம்ஸ்ரீ 2500 கோடி இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சக்தியாம், ஓர சக்தியாம், கோர சக்தியாம், பார சக்தியாம், தூர்ந்து போன சக்தியாம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் வீரம்? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுட்டா பத்தாது.
திருவள்ளருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசறது வந்து நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி தூர சக்தின்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நீ சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்க மதமே பார்க்கல, கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ? டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேரை நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்ல, அதெல்லாம் உள்ள மறைச்சு போட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா? அந்த கவர்ச்சி அரசியல இருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் உரிமை இல்லையா? அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இவர் ஆக்குப்பைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர் ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். ஒரே தலைவர், ஒரே நம்பிக்கை, நான் தான். உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவர் சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% பேர் உங்களை வேணான்னு ஓட்டு போட்டுருக்காங்க. I do not mean that you are not competent under constitution methodology. நீங்க அரசியல் சட்டப்படி சரின்னு சொல்லல, அரசியல் சட்டப்படி அதுதான் சரி, எலக்ட்ரல் பாலிசி. ஆனால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் 65% இருக்கிறார்கள். அந்த 65%த்தில் இன்னும் ஒரு 10-12% உங்கள் பக்கம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். எங்களை, எங்கள் தலைவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி அதில் எல்லலும் துலங்குமாக பேசி நக்கல் நையாண்டி பேசி உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கு உள்ள தகுதியை குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.